ஓகே. ஹாய் வியூவர்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்தரசா பள்ளிவாசல். இது வந்து எந்த லொக்கேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்திரத்தில் இருக்குது. சத்திரம் தானே தெரியும்? சத்திரம் தான். இது வந்து மோஸ்ட் ஹைடன் ஸ்பாட். இது வந்து ஹைடன் ஸ்பாட் தான் சொல்லணும். ஏன்னா இது வந்து அன்டைமில் தான் இங்கே ஃபுட்டு வந்து கிடைக்கும். ஈவினிங் 7 o'clockலேருந்து மார்னிங் 6:30 7 o'clock வரையும் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஹைடன் ஸ்பாட்டு தான் தரமாக இருக்கும். அந்த மாதிரி ஹைடன் ஸ்பாட்டு தான் நம்ம இப்போ வந்துருவோம். நம்ம உள்ளே போகலாம், ஆல்ரெடி வந்ததே லேட்டு. சரி, ஓகே வாங்கலாம். ஆகலாம், பாய். இது ஒன்றும் இல்லை, இந்த வீடியோவில் 1000 பிள்ளைகள் இருக்கும். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்படி வெளியே வந்து இதுக்குள்ள நிறைய ஸ்பாட் இருக்கு. இதுக்குள்ள நிறைய ஸ்பாட் இருக்கு. அதில் வந்து எங்களுக்கு மோஸ்ட் வாண்டடாக வந்து நாங்கள் போய் சாப்பிட்ற ஸ்பாட் ஒன்று இருக்கு. அது ஹோட்டல் ஆலியா. ஆமாம், இது வந்து ஹைடன் ஸ்பாட். நேற்றுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ போடுறப்போ நான் இங்கே தான் வாங்க சொன்னேன். ஆனால் இங்கே எங்கேயோ கடை இல்லைன்னு சொல்லிட்டு எங்கேயோ வாங்கிட்டு வீடியோவே முக்கியம் இருந்தது காரணம். ஆமாம், அது ஃபர்ஸ்ட் வீடியோவில் அப்படி இருந்துச்சு. இந்த வீடியோவில் அப்படி இருக்காது, தரமாக இருக்கும். எங்களை நம்பி வந்து சாப்பிடலாம் அந்த கடையோட ஓனர்கிட்ட ரிவ்யூ கேட்க போகிறோம். வாங்க அப்படியே. அவர் ஒன்றும் ப்ரிப்பேரே ஆகலடா. ஐயோ, அவர் ப்ரிப்பேரே ஆகல. இருங்கடா, ஏன்டா ஃபோன் பேசி இருக்காரு. இருக்கிறேன். அவர் இப்போ தான் முக்கியமாக ஃபோன் பேசிட்டு இருக்காரு. இருங்க, நானே கூப்பிட்டு வச்சுறேன். அப்படிலாம் திட்டுன்னு போனால் ஒரு நோவஸ் ஆயிடுவாரா. இருங்க. என்ன மைக் கையில் இருக்குன்னு பார்க்குறீங்களா? நம்ம ஓனர்கிட்ட ரிவ்யூ வாங்க போகிறோம். இப்போது கடையோட ஹிஸ்ட்ரியை கேட்க போகிறோம். வாங்க அப்படியே கேட்போம். சார், எத்தனை வருஷமாக இங்கே கடை? நம்ம வந்து இந்த கடை வச்சு 7 வருஷம் ஆகுதுங்க. நம்ம வந்து கேட்ரிங் மூலமாக பிரியாணி பண்ணுறோம். எல்லாம் வந்து ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். அங்கேயும் போய் சமைச்சு தரோம். கான்ட்ராக்ட் முறையிலையும் நம்ம செஞ்சு தரோம். இல்லாமல் இந்த கடை வச்சு நம்ம வந்து 7 வருஷம் ஆகுது. இந்த கடையில் வந்து ஸ்பெஷல் என்னன்னா, ஃபாரினில் கல்ஃபில் கிடைக்கும் முர்த்தபான்னு சொல்லி. அந்த முர்த்தபாங்கிறது வந்து சிக்கனில் போடலாம், பீஃபில் போடலாம், மூளையில் போடலாம், காடையில் போடலாம். அதுக்கப்புறம் வந்து மட்டன் இருந்தால் மட்டன்லேயும் போடலாம். அது வந்து ஃபேமஸானது வந்து இந்தியாவில் இங்கே கிடையாது, அது கல்ஃபில் தான். அது நம்ம கல்ஃபுக்கெல்லாம் அந்த மாஸ்டருங்கெல்லாம் கொஞ்சம் போயிட்டு வந்தனால அந்த ஐட்டம் இங்கே நம்ம இது போடுவோம். அது நல்லா நம்மளுக்கு நல்லா மூவிங்கில் இருக்குது. அது இல்லாமல் வந்து இங்கே முட்டை பரோட்டா போடுவோம். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடிஷ் ஐட்டங்கள் பீஃபு, சிக்கன் அது மாதிரி அதெல்லாம் போட்டு தரனா நல்லா ருசியாக கொடுக்கலாம். நல்லாயிருக்கும், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் முட்டை இடியாப்பம்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதே மாதிரி தான் அந்த மெத்தட்லேயே போடலாம். அது நம்ம வந்து வீட்டில் செய்கிற முட்டை இடியாப்பம் வேறையாக இருக்கும். இப்போ நம்ம இந்த கடையில் செய்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம நினச்சா கூட அது மாதிரி வீட்டில் போட்டு செய்ய முடியாது. ஏன்னா அதோட ஐட்டங்கள்லாம் கடையில் தான் இருக்கும். அப்புறம் வந்து முட்டை குஸ்கா இருக்குது. ஒயிட் ரைஸில் வந்து முட்டை குஸ்கான்னு போடுவோம் நம்ம. இந்த குஸ்கா வந்து இந்த ரைஸ் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த ரைஸ் மாதிரி தான் இருக்கும். எப்படின்னா வந்து இந்த ரைஸில் வந்து இந்த சோயா சாஸ்லாம் போடுவாங்க. இதில் நம்ம போட மாட்டோம். மற்றதில் இந்த ரைஸுக்கு என்னென்ன போடுறோமோ அது மாதிரி நம்ம அதில் போடுவோம். முட்டை குஸ்கா போடுவோம். அது இந்த பகுதிகளுக்கு அது நல்லா ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு. அந்த டிஷ்ஷில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் பீஃப் போடலாம், சிக்கன் போடலாம், காடை போடலாம், மூளை போடலாம். இந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறையா இந்த பகுதியில் நல்லா போயிட்டுருக்கு. இன்னும் நம்ம கடையில் வந்து அதெல்லாம் ரொம்ப தரமாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் கொடுப்பாங்க. அது இல்லாமல் பரோட்டா இருக்குது. அப்புறம் இந்த சிலோன் பரோட்டான்னு சொல்லுவாங்க. அது வந்து ஸ்கொயரில் போடுறதுனால இந்த கல்லில் வந்து பார்த்திங்கன்னா அது கம்மியாக தான் ஏற்ற முடியும். இப்போ இந்த மாதிரி பரோட்டா தான் நிறையா ஏற்ற முடியும். அது நல்லா போயிட்டுருக்கு. அப்புறம் முட்டை பரோட்டா இருக்குது, அது மாதிரி போடலாம். அப்புறம் தோசையில் வந்து விதவிதமான தோசைகள் இருக்குது. ஆர்டரில் பார்த்திங்கன்னா பிரியாணி செஞ்சு தரோம். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நம்ம வந்து செஞ்சு தரோம். நல்லா தரமாக செஞ்சு தரோம். குறைச்ச லாபத்தில் தான் வைக்கிறோம். அதுக்கு உண்டான நான் ஜாஸ்தியெலாம் விற்கிறது இல்லை. நீங்கள் வேணால் அந்த விலைப்பட்டியல் கூட நான் எதுக்காக சொல்கிறேன், அந்த விலைப்பட்டியல் என் வாயால் சொல்கிறது கூட நீங்கள் அந்த விலைப்பட்டியலை பார்த்துக்கலாம். வெளியில் இருக்கிற கடைகளுக்கும் இங்கே உள்ளனா எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்லா வந்தாங்கன்னா ஒரு ஃபேமிலியாக வந்தாங்கன்னா நல்லா திருப்தியாக, ஒரு டென்ஷன் இல்லாமல் ஒரு நல்லா திருப்தியாக, ஒரு கம்மியான காசில் பணவில் நல்லா வந்து ஒரு அருமையான டிஷ்ஷாக சாப்பிட்டு போகலாம். இதோட முக்கிய காரணம் வந்து நம்ம கடையில் இருக்கிற ஊழியர்கள். நாங்களே ரெகுலர் கஸ்டமர் தான். இப்போ என்னன்னா என்னன்னைக்கு கடை இருக்கும், கடை இருக்காது. நாங்கள் ஒரு நாள் ஆமாம், கடை வந்து இன்றைக்கி தான் லீவ் ஒன்றும் கிடையாது. 15 நாளுக்கு ஒரு நாள் லீவ் விட்ருவோம். ஆமாம், 15 நாளுக்கு ஒரு நாள் லீவ் விட்ருவோம். அது மாதிரி ஆமாம், ஏதோ ஒரு நாள் இந்த நாள்னு சொல்லி கிடையாது. அது ஆனால் 15 நாள் தொடர்ந்து கடை. ஆமாம், கடை இருக்கும். இதுக்கு முக்கிய காரணமே வந்து நம்ம நல்லா தரமாக கொடுக்குறது ஊழியர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, செய்கிற மாஸ்டருங்க அவங்க. ரெண்டாவது என்னோட பையன் வந்து அந்த கடையோட குருமா மற்ற இந்த டிஷ்ஷெல்லாம் வந்து வச்சுக்குவான். இது வீட்டு சமையல் மாதிரி இருக்கும்.
இது வந்து ஓனாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடும்பமே இதில் வேலை செய்கிறோம். அதனால் வந்து எல்லாமே வீட்டில் இருந்து தரமாக வந்து எல்லாமே சுத்தமாக கழுவி ஒரு இது இருக்காது. நம்ம வீட்டில் நம்ம சாப்பிட்ற மாதிரி ஒரு திருப்தி ஏற்படும். அதுதான் நம்மளுக்கு மன திருப்தி. இந்த கடைக்கு வந்து இந்த ஊழியர்கள், நம்ம குடும்பம், நம்ம எல்லாம் சேர்ந்து உழைக்கிற நல்ல ஒரு இது இருக்குது. எங்களுக்கு இந்த பொருள் கொடுக்கறதுனால வாடிக்கையாளர்களுக்கு நம்மளுக்கு ரொம்ப திருப்திப்படுத்த மாதிரி இருக்குது. எங்களுக்கு எங்கள் பிரான்ச் விலாக் சார்பாக உங்களுக்கு நன்றி சொல்லலாம். நன்றி. நீங்களே சாப்பிட்ருக்கீங்க, எப்படி இருக்குது எங்களுடைய டேஸ்ட்டு நீங்கள் தான் சொல்லணும். மற்ற தரமாக இருக்கவங்க இங்கே நாங்கள் சொல்ல வர்றது இல்லைன்னா ஃபஸ்ட்டு வீடியோவே இங்கே தான் எடுக்கலான்னு பிளான் பண்ணி வந்தோம். 2வது வீடியோ இங்கே தான். தரம்ங்கிறது இறைவன் நீங்கள் போட்டில் பார்த்துருப்பீங்க. நான் போட்டிருப்பேன், அந்த ஸ்லோகம் போட்டிருப்பேன். நம்ம அந்த ஸ்லோகம் போட்டோமே, அந்த ஸ்லோகத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து போட்டு கொடுத்துட்ருக்கோம். வேறு எதுவும் சொல்லணுமா? ரைட்டு. இதுக்கு மேலே நாங்கள் களத்தில் இறங்க போகிறோம். நீங்கள் எதிர்பார்க்குற அளவு ஒரு ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. இது எங்களோட ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு வீடியோ, மற்றபடி ப்ரொமோஷன்லாம் கிடையாது. அவன் வந்து நான் ரொம்ப நார்மலாக வந்தேன். இங்கே வந்து சீன் பெருசாக கிரியேட் ஆகிடுச்சு. வீடியோவில் என்ன நடந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியலை. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து அவுட்டோர் இருக்குது. அதனால் இந்த சைட்லேருந்து ஒரு 20 பேர், இந்த சைட்லேருந்து ஒரு 10 பேர் எங்களை வந்து சூழ்ந்துட்டாங்க. எங்களை சுற்றி என்ன நடக்குது எங்களுக்கே தெரியல. வீடியோவில் பாதியில் நடந்துறப்ப ஆள் காணா போயிட்டான். ஆமாம், இது உங்களை பார்த்து பயந்துட்டு 1000 குறை இருக்கும். அது எல்லாத்தையும் வந்து நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் கரெக்ஷன் பண்ணிக்கிறோம். நாங்கள் ஃபஸ்ட் டைம் ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணப்போ இங்கே வந்து ஃபுட்டு அப்படிதான் இருக்கும். கேமரா மேலே மூஞ்சி சொல்லிக்கிறான். அப்பையிலேருந்து எங்களுக்கு தான் வந்து ஃபேவரட் ஸ்பாட். அதனால ஃபஸ்ட் வீடியோ இங்கேயே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணோம். பட் ஆனால் இறைவன் இன்னொரு பிளான் பண்ணால் அதனால வேறு கடையில் வாங்கிட்டு வந்து அது பயங்கரமாக பல்பெல்லாம் வாங்கி ஒன்றுமே இல்லாமல் போச்சு. இந்த வீடியோவில் அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். பரோட்டா அதையே இப்படி இருக்காங்க. இதில் வந்து எனக்கு என்னோட ஃபேவரட் என்ன அப்படின்னா வந்து இதுதான் என்னோட ஃபேவரட். இந்த குருமா, சிக்கன் குருமா தான் என்னோட ஃபேவரட். ஓகே, ஆரம்பிக்கலாமா? நான் ஆரம்பிச்சுட்டேன். ஆஹா, இது என்ன ஒர்க்கு? சிக்கன், பீஃப். தாண்டா பீஃப். சாரி, இது பீஃப். சொல்லுங்க. அருமையாக இருக்கா? இதெல்லாம் ஈரல், பீஃபு, பெப்பர். ஈரல் சூப்பராக இருக்கும். 3த்துல எனக்கு எது பிடிக்கும் அப்படின்னா 3மே நான் அதிகமாக லைக் பண்ண மாட்டேன். புரோட்டா தான் லைக் பண்ணுவேன். ஈரல் எனக்கு பிடிக்காது, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பீஃப் ஈரலா? இப்போலாம் நீ பேசுனா ப்ரொமோஷன் நினைப்பாங்க பார்த்துக்கோ. நிஜமே தெரில, பீஃப் ஈரலா என்னன்னு தெரில. பீஃப் ஈரல் தான் தரமாக இருக்குது. எதுக்கு ஊற்றுன்னா ஒரு காரணம் இருக்குது. அங்கே உட்காந்து வந்து பிளேட்டை பார்க்க மாட்டாங்க. பிளேட்டையும் மூதியுமே வந்து ரொம்ப க்ளோஸில் பார்க்குறாங்க. அதனால் அவனுங்களோட எஃபெக்ட் எதுவும் நம்மளை அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஊற்றி விட்டேன். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. சென்டிமெண்ட்லாம் நினச்சி நீங்கள் இது பண்ணாங்க. நான் குருமானே முட்டை புரோட்டா எல்லாமே இருக்கா? இன்னைக்கெல்லாம் எதுவுமே வேஸ்ட் ஆகாது. முட்டை பரோட்டா இங்கே டேஸ்ட் பண்ணது. அப்புறம் முக்கியமானது என்ன அப்படின்னா, போன வீடியோவில் வாங்கின முக்கால்வாசி ஃபுட்டு வேஸ்ட் கவனம் சாப்பிடுவேன். பார்த்து சாப்பிட்ற அவசரத்தில் நான் புரோட்டா என்னண்ணே ஆல்ரெடி போதையில் தான் வந்தான். வேஸ்ட் பண்ணலாம்.
இது பேர் என்னடா? ஒரு வெள்ளரி பிஞ்சு. என்ன சொன்னா வெள்ளரி பிஞ்சு? இவர் வந்து என்ன படிக்கிறாரு அப்படின்னா செஃப். இது பேர் என்ன செஃப் சார்? இது பேர் என்ன சார்? வெள்ளரி பிஞ்சு. இல்லை, காலேஜ் போய் வந்து 4-5 மாதம் ஆச்சு. இது பேர் என்ன சார்? என்ன இது? அதான் அது பேர் என்ன? கொடை மிளகா. இதில் 5 மாதம் கிளாஸ் போகிறாரு. வீடியோ விளாடானா கும்பலை பார்த்து பயந்துட்டு சாப்பிட்றதுக்கு மட்டும் நல்லா. பின்னாடி பெண்ணு கூட சொல்ல கேட்டாரு தெரியும் சாப்பிட மாட்டேன். அப்படியே கொட்டுதான், அப்படியே கொட்டுதான். நான் எடுத்து வந்து அதுக்கு எனக்கே கொடுத்துக்கலாமா? வாயில் வச்சுக்கோண்ணா. சங்கடமாக போச்சு. அந்த பாட்டை நான் பேன் பண்றேன் நீலேருந்து. பீச் புரோட்டா இருந்துச்சா? இதுதான் ப்ரோ பீச் ப்ரோ. ஆனால் சின்ன வயசுலலாம் சொல்லுவாங்க எங்கள் பாட்டியோட தலைக்கு கருவேப்பிலை சாப்பிடு அப்படின்னு. அவங்க சொன்னப்போ எனக்கு புரியல. ஆனால் இப்போல்லாம் தான் கருவேப்பிலை சாப்பிட்ருக்கேன். ஏன்னா இப்போல்லாம் எனக்கு கண்ணு தெரியுது. பீச்சு தான் பீச்சா? ரெண்டு கூட இல்லை சொல்கிறேன். இப்போல்லாம் ஜிம்முக்கு போகணும். ஜிம்முக்கு போகணுமா? ஜிம்முக்கு போகணுமா? போனியுமா? ஆமாம் இல்லை இது ஆனால் இல்லைடா, எங்கள் கூட இருந்துட்டு ஜிம்முக்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்க? நல்லா இருந்தா ஆனால் சார் அடுத்து டயட்டில் போகணும். 1 வீக் ஃபுட்லாக போகணும். இன்னைக்கு என்னடா ஒரு வாட்டர் பாட்டில் போதும் தானே உனக்கு? 20 ரூபா வாட்டர் பாட்டில் இல்லைன்னா ஜூஸ் வாங்கிக்கிறேன். தண்ணி பாட்டில் மனசார வாங்கி கொடுத்தாலே போதுங்க. உங்களுக்கு ப்ரோ அடுத்து இப்போ டயட்டில் வாங்க. டயட்டு சொல்லுவேன். பிளாக் அப்போ மட்டும் டயட்டை இதுக்கு முன்னாடியே அவன் டயட் இருந்தான். அவன் டயட்டை கழிச்சது யார் தெரியுமா? கண்டுபிடிக்கிறான். இதே கடையில் இங்கே வந்தால் டயட்டை கலைப்பேன். ஆமாம். என்ன போ தண்ணியா? வாங்கி தோணு கேளுதுன்னா கட் பண்ணாத, ஃபைனல் டச் கொடுக்கணும். இது ஓப்பனாக வந்து உண்மையாக ஃபைனல் டச் என்ன கொடுக்குதுன்னு எனக்கு தெரியல. இப்போ வந்து எல்லா ஃபுட்டுமே நல்லா இருந்துச்சு. இப்போ இவன்கிட்ட கேட்குறேன் ஆனஸ்ட் ரிவ்யூ. போன வீடியோவில் என்ன சொன்னால் ஆனஸ்ட் ரிவ்யூ. இப்போ மைக்கை வெளியே எடுத்து சொல்கிறேன் ஆனஸ்ட் ரிவ்யூ. யோசிக்கவே கூடாது. உண்மையே தான் சொல்கிறேன். எதுவும் சொல்கிற அளவுக்கு எனக்கு புரோட்டா பீஃபு சிக்கனு எல்லாம் ஓகே. அது என்ன நம்ம ரைஸில் சாப்பிட்றாங்க? முட்டை குஸ்காவா? முட்டை குஸ்கா. அதை தாண்டி மற்றது எல்லாமே ஹைலைட்டாக இருந்தது. அதுவும் நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஈரல் சாப்பிட்றேன். அப்படி சொல்லு. ஈரல் பயங்கரமாக இருந்தது. ஃபஸ்ட் டைமு தரமாக இருந்தது. பீஃப் எல்லாமே சொல்லுவாங்க. ஆனஸ்ட் ரிவ்யூ. என்னோட இதான் எனக்கு சிரிக்க வச்சுருக்கான். போன வீடியோவில் அழுவ வச்சுட்டான். அதனால் ஓகே, இந்த வீடியோ வந்து நிறைவடைகிறது. சுபம்.